தேவன் எப்பொழுது அடிக்கப்பட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிற போது அந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கும். அவர் பெத்தானியாவில் எப்போ இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஸ்கா பண்டிகை வருவதற்கு 2 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். எப்பவுமே இஸ்ரேலில் ஒரு பழக்கம் உண்டு, அந்த நாளை ஒரு நாளாக சொல்லுவாங்க. எப்படி இன்னைக்கு இருக்குன்னா இன்னைக்கு ஒன்று, நான் நாளைக்கு சொல்லணும்னா 2 நாள் இருக்கும்பேன். நாளைக்கு இருக்குன்னா என்ன சொல்லுவேன், 2 நாள் இருக்கு. அது என்ன கணக்கு, இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள். அதான் பைபிளில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய 2 நாள் கணக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கிற போது இன்னைக்கு சொல்லப்படுது, என்ன சொல்லப்படுது, இன்னைக்கு போய் ஸ்திரீ என்ன பண்றா, தைலத்தின் மூலமாக அவருடைய சிரசில் ஊத்தியாச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு இல்லையா. நாளைக்கு சீஷர்கள்லாம் பஸ்காவுக்காக நாம் எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் கேட்கிறாங்க இல்லையா. இப்போ முதல் நாள் எண்ணெய் பூசப்படுகிறது, அடுத்த நாள் பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. இப்ப பஸ்கா ஆசரிக்கப்பட்டாச்சு. பஸ்கா ஆசரிக்கப்படுகிற போது என்ன நடந்துச்சு, நீங்க போங்க தேவனுக்காக அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணணும்னு சொல்லும் போது அவனே உங்களுக்கு என்ன பண்ணுவான், ஒரு இடத்தை காட்டுவான். அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆயத்தம் பண்ணுங்கள். சரி, இப்ப ஆயத்தம் பண்ணியாச்சு. தேவ சமூகத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. மார்க்கனுடைய சுவிசேஷம் 16வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க. அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். பாருங்க, தேவ சமூகத்தில் ஒரு தடை இருக்குதுன்னா அது எது வரைக்கும் இருக்கும் தெரியுமா, தேவன் உங்களோடு இருக்கிற வரைக்கும் இருக்கும். சிரமமான பாதை எப்போ இருக்கும் தெரியும்ல, அந்த பக்கத்தில் உங்களுக்கு ஏதோ பிரயோஜனம் இருக்குன்னா அந்த பாதை எப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ரொம்ப லெகுவாக இருக்குன்னா நீங்கள் ஒன்றும் புரிஞ்சுக்கணும், கல்லெல்லாம் மாற்றி வச்சிருக்காங்க இல்லையா, தேவன் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டார் இல்லையா வாழ்க்கையை. அப்போ சிரமங்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு இருக்கிற போதே ஒரு அடையாளத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அங்கே யார் இல்லை, தேவன் இல்லை. அப்ப தேவனை காண்பது என்பதே சில சிரமங்களின் ஊடாக தான் நீங்க பார்த்தாகணும். காலையில் எழும்பி தான் பிரேயர் பண்ணி ஆகணும் இல்லையா. அதிகாலையில் காத்திருப்பது என்பது கொஞ்சம் கடினமானது தான். ஆனா என்ன பண்ணி ஆக வேண்டியது இருக்கு, அதிகாலையில் எழும்பி ஆக வேண்டிய தேவை இருக்கு. பாருங்க, இங்க தேவ சமூகத்தில் தேவன் என்ன பண்ணியாச்சு, முதலாவது இந்த பஸ்கா பண்டிகைக்காக ஆயத்தம் பண்ணியாச்சு இல்லையா. அதனுடைய 14வது வசனம் 29 ஒரு ஆள் வாசிங்க. 14:29. அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். இது எப்போ உள்ள சம்பவம் தெரியும் இல்லையா. நம்மால் என்ன பண்ணியாச்சு, முதல் நாள் பஸ்காவை ஆசரிச்சாச்சு, பஸ்காவுக்காக ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொன்னாச்சு, இன்னும் சாப்பிடல, அவ ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொன்னாச்சு. சொன்னதுக்கு பிற்பாடு தேவன் என்ன சொல்றாரு, சீஷர்கள் எல்லாம் கூட்டியாச்சு, எங்க போறாங்க, ஒலிவ மலைக்கு போறாங்க. ஒலிவ மலையில் நடக்கக்கூடிய சம்பவம் தான் என்னதுன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க, நிமித்தம் இடல் அடைவீங்க. இவன் சும்மா இருந்திருக்கலாம், யாரு, நம்மளால சும்மா இருந்திருக்கலாம். இப்படியே ஒரு கோஷ்டி இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா. அவன் போயிட்டு எல்லாரும் இடல் அடைந்தாலும் நான் இடல் அடைய மாட்டேன், நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன், விட்டு விடவே மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் ஆனாலும் நான் வாடும். அப்பதான் தேவன் முடிவு பண்ணுவார், ராசா சேவல் என்ன பண்ணும், 2 தரம் கூவதற்கு முன்னதாக நீ 3 முறை என்னை மறுதளிப்பாய் இல்லையா. நினைச்சிருப்பானா, இது அமைதியா இருந்திருந்தா இது கிடைச்சிருக்காது. இந்த வாய் சரியில்லாததான். தேவ சமூகத்தில் நான் பண்ணுவேன்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா என் தேவன் சில தடையை கொண்டு வருவார், சில பிரச்சனையை கொண்டு வருவார் இல்லையா. இப்ப பேதுரு தேவ சமூகத்தில் சொல்றான், என்ன நடந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன் தேவனை. அப்ப தேவன் பார்க்கிறார், இவன் சொன்னது உண்மையா இல்லையா, சோதிப்போமே அப்படின்னு சொல்றாரு. அவன் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், தேவன் தான் இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா, அவரை சிலுவையில் அடிக்கிற போது அப்படியே ஒரு வேலைக்காரி அப்படியே திரும்பி, இந்த இவனும் அவர் கூட இருந்ததை நான் பார்த்தேன், நம்மளால கண்ண முடிச்சுட்டு ஐயோ நான் இல்லப்பா அப்படின்ட்டான். 2வது மறுபடியும் அதே மனுஷி அதே ஸ்திரீ திரும்பி பார்த்து, இல்ல இல்ல இது தேவனோடு இருந்தது இவன் தான். அப்பவும் இல்ல இல்ல நான் என்ன பண்ணல, அவர் எனக்கு தெரியவே செய்யாது, எனக்கு அவருக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு. அப்புறம் அங்க கூடி இருந்த சில மனிதர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல நிச்சயமாக இவன் தான் அப்படின்னு சொன்னோடனே அவன் சபிக்க தொடங்கினான் அப்படின்னு பைபிள் சொல்லுது இல்லையா. அவன் சபிக்க தொடங்கினான். உடனே என்ன ஆயிடுச்சு, கோழி 2வது முறை கூவிட்டு அவன் 3 முறை மறுதளித்தான் வேதம் சொல்லுது. அருமையான தேவச்சனமே, தேவ சமூகத்தில் நிறைய பிரச்சனை வரும். நமக்கு வார பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கை சூழல்ல வர பிரச்சனை இல்லையா. நீங்க எந்த பிரச்சனையை அனுபவிக்க ஆரம்பிக்கணும் தெரியுமா, தேவனுக்காக பாடுகளை அனுபவிக்க ஆரம்பிக்கிற போது அது உண்மையான பிரச்சனை. இப்ப இருக்கிற உங்க பிரச்சனையும் மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனையும் ஒண்ணுதான் இல்லையா. உடம்பு சரியில்லாம போறது, காசு தேவை இருக்கிறது, இதெல்லாம் ஒண்ணுதான். அதை தாண்டியதான சில விஷயங்களை நீங்கள் தேவனுக்காக பண்ணணும் இல்லையா. நம்ம மரிக்கிற போது
உண்மையாகவே நான் மரிக்கிறேன், நான் தேவனுக்காக இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பட்டியல் இருந்துச்சுன்னா உண்மையாகவே அந்த நித்திரை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது மகிமை உடையதாக இருக்கும். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்மளால அந்த பட்டியலை இட முடியுமாங்கிறது தான் கேள்வி. நான் என்னுடைய வாழ்க்கை ஜீவிதத்தில் இதெல்லாம் தேவனுக்காக செய்திருக்கிறேன், நான் தேவனுக்காக இவ்வளவு அவமானப்பட்டிருக்கேன், தேவனுடைய ஊழியத்திற்காக நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளால யாராவது சொல்ல முடிஞ்சிச்சுன்னா உண்மையிலேயே நீங்கள் என்னதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். இந்த இடத்துல ஒலிவமலையில இந்த சம்பவம் நடக்குது. அதை முடிச்சிட்டு அடுத்து எங்க போறாரு? கெத்செமேன் தோட்டத்துக்கு போறார் இல்லையா? கெத்செமேன் தோட்டத்தில் தான் அவருடைய சீஷர்கள் எல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிட்டு, எல்லாரையும் கூப்பிடல இல்லையா, ஒரு 3 பேரை மட்டும் கூப்பிட்டுப்பாரு. அந்த 3 பேர் யாருன்னு நம்ம பார்ப்போம். 3 பேரை மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு? மறுரூப மலையில இருக்கிறாரு. உங்கள்கிட்ட 1 மணி நேரம் பிரேயர் பண்ணுங்க அப்படிதான் கேட்டார். என்ன கேட்டாரு? 1 மணி நேரம் பிரேயர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் இல்லையா, சபையில் இருக்கக்கூடியவர்கள் 1 மணி நேரம் பிரேயர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தேவன் தன்னுடைய சீஷ இடத்துல இந்த 1 மணி நேரம் ரொம்ப தொல்லையா தான் இருந்திருக்கு போல. அவங்கள்ட்ட போய் 1 மணி நேரம் நீங்க பிரேயர் பண்ணுங்கன்னா அவர் போயிட்டு திருப்பி வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். திருப்பியும் வந்து 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? போயிட்டு திருப்பி வந்து பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். திருப்பி 1 மணி நேரம் திருப்பி வந்து நீ வேணாம், நீ எலும்பு, எல்லாம் முடிஞ்சாச்சு, கிளம்பு அப்படின்ட்டார் இல்லையா? நீ தூங்கினது போதும், கிளம்பு, டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாரு. பாருங்க, தேவ சமூகத்தில் நாம் விழித்திருக்க வேண்டும். ஏன்னா தேவன் குறித்த நேரம் நமக்கு தெரியாது. தேவன் எந்த நேரத்தை நமக்காக குறித்து வைத்திருக்கிறாருன்னு என்ன செய்யாது? நமக்கு தெரியாது. இந்த இடத்துல நீங்கள் ஒன்றை சிந்தித்து பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நேரத்தில் நீங்கள் செயல்பட்டாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்காருங்களே. நாளை காலையில் 5 மணிக்கு பிரேயர் பண்றவங்களுக்கு ஆசீர்வாதம் நீங்க நினைக்கிறது நடக்கும். இப்படி சொல்லிட்டாருன்னா எல்லாரும் 5 மணிக்கு போவீங்க, அப்படித்தானே? அதுதான் பிரச்சனை. அப்ப என் தேவன் மனசுல வச்சுக்கிறாரு 5 மணிக்கு போறவங்க. இப்ப 5 மணிக்கு பேர் போட்டவங்க நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பீங்க. சப்ஸ்டியூட்டா ஒரு அளவு விடுவீங்க. சப்ஸ்டியூட் எப்படி? எனக்கு கை கால் வலியா இருக்கு, நீ போய் ஆட்டம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை அனுப்பி விடுறது. ஏன்னா நம்ம கிரிக்கெட் மேட்ச்ல விளையாடுறோம் இல்லையா? எனக்கு பேர் போட்டாங்க, எனக்கு கை கால் வலியா இருக்கு, கொஞ்சம் தூக்கம் வருது, தம்பி நீ போப்பான்னு அனுப்பி விடுறோம்ல. அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போயிருது? இந்த சப்ஸ்டியூட்டுக்கு போயிருது. இப்ப தேவ சமூகத்தில் நமக்கான நேரத்தில் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தை வேற யாரோ பெற்றுக்கொண்டு போறாங்க. பாருங்க, தேவனோடு அருகாமையில் இருந்த யாக்கோபனுடைய தாய், அடுத்தது யாரு? மர்த்தலேனா, மரியாள், சலோமே, 3 பேருமே தேவனுக்கு நெருக்கமானவர்கள். பெத்தானியாவில் இருந்த மரியாளை விட. ஏன்னா பெத்தானியாவில் இருந்த மரியாள் லாசருவனூடாக தான். இவர்கள் அப்படி இல்லை, சீஷருடைய தாய், தேவனுடைய தாய் இல்லையா? இந்த இடத்துல நீங்கள் சிந்திக்க வேண்டியது, அவரோடு முழுக்க இருந்தவர்கள், உரிமை கொண்டாட வேண்டியவர்கள். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. தேவன் இருந்த போது விட்டுட்டாங்க, இறந்த பிற்பாடு தேடினாங்க. அதுதான் சிக்கல். இங்க நிறைய பேர் தேவன் நம்மோடு இருக்கிற போது அவர் என்ன பண்றது இல்ல, கண்டுகிறது இல்ல. அவர் நம்மளை விட்டு கடந்து போன பிறகு தேடுறது. இதேதான் மனவாட்டியும் பண்ணிச்சு. என்னச்சு? தேவன் வந்து கதவை தட்டுகிற போது, ஐயோ நான் மினிக்கிட்டு இருக்கிறேன், இப்ப எப்படி இறங்கி வாரது, எப்படி அழுக்காக்குறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற போது மணவாளன் என்ன செஞ்சிட்டாராம்? போயிட்டாராம். அப்ப தேவ சமூகத்தில் நீங்களும் நானும் தேவனுக்கான நேரத்தில் செயல்பட என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கிறவர்களாக இருக்கணும். அந்த இடத்தை விட்டுட்டு பாத்தீங்கன்னா, இப்ப இவரு வேலை வந்துச்சுன்னாரு. வேலை வந்துன்னு சொன்னோடனே அடுத்து என்ன நடந்துச்சு? அங்க இருந்து எல்லா போர் சேவர்களும் வந்தாச்சு. இவர் என்ன பண்ணியாச்சு? பிடிச்சாச்சு, பிரதான ஆசாரி இடத்தில் கொண்டு போயாச்சு. இதெல்லாம் என்னைக்கு நடந்துச்சு? அவர் பஸ்கா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நடக்குது இல்லையா? அவரை பிடிச்சாச்சு. அடுத்த நாள், அதாவது என்னாச்சு? ஸ்திரீ என்ன போட்டாச்சு? அடுத்த நாள் பஸ்கா, பஸ்கா அன்னைக்கு அவரை பிடிச்சாச்சு. அடுத்த நாள் அன்னைக்கு சாயங்காலமே பிரதான ஆசாரியன் இடத்தில் கொண்டு போயாச்சு. இப்ப பிரதான ஆசாரியன் இடத்தில் இருந்து பிளாத்தூன் இடத்தில் கொண்டு போகப்படுகிறாங்க அடுத்த நாள். ஏன் பிளாத்தூன் இடத்துல? பிரதான ஆசாரியனுக்கு சிலுவையில் அறையக்கூடிய அதிகாரம் இல்லை. அப்ப அவங்களை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்த கவர்னர்ட்ட அனுப்புறாரு இல்லையா? இப்ப பிளாத்தூன் இடத்துல போறாங்க. பிளாத்து பாக்குறான், இவன்ட்ட ஒரு குறையும் இல்லையே, என்ன பண்றது? இல்ல, இவனை சாவடியும் அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து என்னது? இவரை சாவடிக்க வேண்டும் அப்படின்னு. இப்ப இவனுக்கு வேற வழி தெரியல. இவனும் பாருங்க, தேவ சமூகத்துல கலிலேயன் என்று விசாரித்து, லூக்கா 23:6 வாசிங்க. கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்றறிந்து அந்நாட்கள் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதினிடத்தில் அவரை அனுப்பினான். இப்ப ஏரோதுக்கும் இந்த பிலாத்துக்கும் ஆகவே ஆகாது, 2 பேருக்கும் ஆகாது. அதிகாரத்தில் ஒரு சண்டை. ஆனா தேவனை கொலை செய்கிற போது 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. 2 பேருக்கும் சண்டை. இப்ப இவர் வந்து கலிலேயன் என்று அறிந்த உடனேயே
இவங்க நான் நியாய தீர்ப்பு கொடுக்கறத விட ஏறதுட்டு ஒன்று போட்டுமே அப்படின்னு ஏறோது இவரை பற்றி பல விஷயம் கேள்விப்பட்டிருக்கிறார். அப்போலேருந்து ஒரு காண்டு உண்டு. இன்னொரு விஷயம், நிறைய கேள்விப்பட்டும் போது இவர்கிட்ட போய் நிறைய கொஸ்டின் கேட்குறாரு, இது எப்படி அது எப்படின்னு. அவர் மௌனமாகவே இருக்கிறார். கோவம் வந்துடுச்சு. அவருடைய சேவர்களோடு சேர்ந்து இவனும் சேர்ந்து ஏரோதும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, யாசுவாவை அவர்கள் அவமானப்படுத்த தொடங்கினார்கள். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு மினுக்கான வஸ்திரங்களை கொடுத்து, அதனுடைய 11-12 வாசிக்கிற போது மினுக்கான வஸ்திரங்களை கொடுத்து அவர் என்ன பண்றாங்க, மறுபடியும் அவர் யார்கிட்டையும் அனுப்புறாங்க, இதே பிளாத்தூன் இடத்துல அனுப்புறாங்க. இப்போ அன்னைக்கு நடக்கிறது மறுபடியும் என்ன ஆச்சு, பிளாத்தூன் இடத்தில் வந்தாச்சு. பஸ்கா முடிந்த அடுத்த நாள் இது நடக்குது. அது என்ன நாள்? வேதம் சொல்லுகிறது அது ஆயத்த நாளாக இருந்தது என்று சொல்லி. அது என்ன நாளா இருந்துச்சு? ஆயத்த நாளாக இருந்துச்சு. அப்போ முதல் நாள் பஸ்கா நாள், அடுத்த நாள் என்ன வந்துச்சு, அது ஆயத்த நாளாக இருந்தது. அந்த ஆயத்த நாள்ல தான் இந்த பிளாத்து இப்ப என்ன முடிவு பண்றான், சரி இவருடைய காரியத்தை என்ன பண்ணிடுவோம், நம்ம முடிச்சு விட்டுருவோம்னு சொல்லிட்டு கொல்கதாவில் அவரை கொண்டு போய் மண்டைவோடு எனப்பட்ட இடத்தில் வைத்து அவர் என்ன பண்றாங்க, சிலுவையில் அடிக்கிறார்கள். அடிச்சாச்சு. இதுக்கு இடப்பட்ட சம்பவங்கள் நிறைய உண்டு. நேரம் காரணமாக நான் என்ன பண்றேன், உள்ள நிறைய மனிதர்களுடைய ஊழியங்கள் உண்டு. அவரை கொண்டு போகிற போது ஒரு இளைஞன் வருவான் இல்லையா, அதுக்கப்புறம் அவருடைய கல்லறையில் வைப்பதற்கு ஒரு ஊழியம் உண்டு. இது எல்லா ஊழியங்களும் உண்டு. ஆனால் நம்ம செய்தி அதை குறித்தது இல்லை. அதனால நான் என்ன பண்றேன், அடுத்த விஷயத்துக்கு நகர்ந்து போறேன். பாருங்க, இப்ப இவரை கொண்டு போய் என்ன பண்ணியாச்சு, இவரை கொன்னாச்சு, இவரை என்ன பண்ணியாச்சு, கல்லறையில் வைத்தாச்சு. கல்லறையில் வைத்தது எத்தனாவது நாள், ஸ்திரீ எண்ணெய் போட்டதுக்கு 2வது நாள், ஆயத்த நாள்ல நடக்குது. 3வது நாள் என்ன நாளா இருந்துச்சு, அது ஓய்வு நாளாக இருந்துச்சு. பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிஞ்சுக்கணும். நம்ம தேவனை தேடக்கூடியது எந்த நாள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தேவன் கொண்டு போகப்பட்டார், அடிக்கப்பட்டார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அடுத்த நாள் என்னவாக இருந்துச்சு, ஓய்வு நாள் இருந்துச்சு. ஓய்வு நாள் யாரும் எதுவும் பண்ணக்கூடாதான். என்ன பண்ணக்கூடாது, யாரும் எதுவும் பண்ணக்கூடாது. நம்ம வாசித்தோம் இல்லையா, இந்த ஸ்திரீகள் எப்ப போனாங்கன்னு வாசிங்க, அதை ஒருக்கா கூட. ஓய்வு நாளான பின்பு மகனே மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமோ என்பவளும் அவருக்கு சுகந்த வாசனை இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. பாருங்க, ஓய்வு நாளுக்கு பின்பு அப்ப என்னாச்சு, 3 நாள் ஆயிடுச்சு. 3 நாள் முடிஞ்ச பிறகு நம்மளால எங்க போறாப்ல, தேவனை தேடி. மொத்தம் 3 நாள் தான் லேட்டு. எத்தனை நாள் தான் லேட்டு, 3 நாள் தான் லேட்டு. தேவ சமூகத்தில் இந்த 3 நாள் லேட்டுங்கிறது எதன் மூலமாக நடக்கும் தெரியுமா? வழக்கமா 3 நாள் லேட் எது மூலமா நடக்கும்? யாருக்கெல்லாம் யோனாவை தெரியும்? யோனா தெரியும் இல்லையா? யோனா எத்தனை நாள் மீனின் வயிற்றில் இருந்தார்? வாசிங்க பாப்போம். 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். பாருங்க, இப்ப யோனாவுக்கு 3 நாட்கள் ஒரு தண்டனை கொடுத்தார். எதனால கொடுத்தாரு? கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறார். பாருங்க, நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு விலகுவதற்கு ஒரே காரணம் அது கீழ்ப்படியாமை தான். இல்லைன்னா அந்த ஊழியம் நிறைவேற்றியிருப்பாரா இல்லையா? யோனா நிறைவேற்றியிருப்பார். அப்போ உங்களுடைய ஊழியம் தட்டி கழிக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் தேவ சமூகத்தை விட்டு என்ன பண்ணிட்டீங்க, விலகி நிற்கிறீங்க, தூரமா நிற்கிறீங்க. அதனால உங்களுக்கான ஊழியத்தை இன்னொருவரை கொண்டு என் தேவன் என்ன பண்ணிடுவாரு, நிறைவேற்றிட்டு போயிடுவார். பாருங்க, இந்த இடத்துல யோனா கீழ்ப்படியாம இருந்தான். யோனாவை எங்க போ சொன்னாரு? நினிவேக்கு. எங்க போனா? தர்சிஸுக்கு போனா. நினிவேங்கிறது பெரிய நகரம் இல்லையா? இப்ப பாருங்க, இவன் மீனின் வயிற்றில் 3 நாள் போயிட்டான். போயிட்டு வந்த பிற்பாடும் அவனுடைய சுயத்தை நிறைவேற்ற முடிஞ்சுச்சா? இல்ல. திமிங்கலம் கொண்டு வந்து கக்கிடுச்சு இல்லையா? மறுபடி தேவன் என்ன சொன்னாரு, அவன் எந்த 3 நாட்கள் திமிங்கலத்தின் வயிற்று இருந்தாலோ அதே மாதிரி ஒரு 3 நாள் தண்டனை கொடுத்தாரு. நீ 3 நாள் பிரயாணப்பட்டு எங்க போ, நினிவேக்கு போ. போயிட்டு அங்க போய் என்ன பண்ணணும், என்ன வேலை கொடுத்தாரோ அதை செய்யின்ட்டார். இப்ப அநேகர் தேவ சமூகத்துல இந்த 3 நாட்கள் தாண்டி போறனால உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய சித்தம் மாறி போயிருது. யோனா மேல ஒரு சித்தம் வச்சிருந்தார், நீ போய் கடிந்து அங்க உரை, உனக்கு நீ சொன்னது நடக்கும். இப்ப யோனா போயிட்டான், சொன்னது நடந்துச்சா? நடக்கல. சொன்னது நடக்கல. யோனாட்ட முதல்ல சொன்னாரு, நீ போ, சொன்னது நடக்கும்னாரு. இப்ப அவன் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனா, மறுபடியும் அதே ஊழியத்தை கையில கொடுத்தாரு. அவன் போய் சொன்னான், ஆனால் நடக்கல. அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, மனம் திரும்பிட்டான். உலகத்திலேயே மனம் திரும்புறதுக்காக அழுத ஒருத்தன் அது யோனாதான். ஐயோ மனம் திரும்பிட்டாங்களே, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன், சொன்னது நடக்கலையே. நான் இந்த ஜனத்திட்ட போய் நான் எச்சரிச்சு கடுந்துரைத்து நீ எல்லாம் செத்து போயிருவேன்ட்டேன்.
இவன் எல்லாம் உபவாசம் இருந்து ஜெபித்து என்ன பண்ணிட்டான், விடுதலையை பெற்றுக்கொண்டான். உண்மையாகவே நீங்க பைபிள் தேடி வாசிங்க, இப்படி ஒருத்தனை பார்க்க முடியாது. உட்கார்ந்து வைப்பார், என் உயிரை எடும். உண்மையிலேயே நீங்களும் நான் எல்லாம் கடவுளா இருந்தா உயிரை எடுத்து விட்டுருவோம். எதுக்கு ஒன்று அனுப்புனேன், எதுக்கு? அந்த ஜனத்திற்கு புத்தி சொல்லி அவங்களை திருத்துறது. திருந்தா சந்தோஷப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும், திருந்திட்டானேன்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடிய ஒருத்தர் யோனாதான். என்ன காரணம்னு புரியுது இல்லையா? தேவன் உண்மையாகவே ஒரு ஊழியத்தை வைத்திருந்தார். அந்த நேரத்தில் நீங்க செஞ்சிருந்தா அந்த காரியம் வாய்த்திருக்கும். அந்த நேரத்தில் அவன் செய்யல. 3 நாட்கள் தாமதமானதனுடைய விளைவு அவன் போய் சொன்னான், ஆனா காரியம் நடக்கல. அது அவன் அவமானமா கருதிட்டு போய் என்ன பண்ணிட்டான், ஒரு குடிசையை கட்டுறான். குடிசைக்குள்ளாடி போயிட்டு உட்கார்ந்துருக்கான். பாருங்க, குடிசைக்குள்ளாடி போய் உட்கார்ந்துருக்கான் இல்லையா? இங்க நிறைய பேர் இப்ப குடிசைக்குள்ளாடி போய் உட்கார்ந்துருக்கோம். என்ன காரணம் தெரியுமா? தேவன் ஒண்ணுக்கு அனுப்புனாரு, கீழ்ப்படியல. அங்க ஒரு காரியமும் நடக்கல. ஜெபித்து பார்த்தாச்சு, உபவாசித்தாச்சு, ஒண்ணு நடக்கல. அப்புறம் போயிட்டு சரி கொஞ்சம் ஓய்வெடுப்போன்னு சொல்லிட்டு பல பேர் தங்களுக்கான குடிசையை போட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம். நல்ல ஒரு சூழல் இல்லையா? குடிசை இருக்கு. இப்ப தேவ சமூகத்தில் என் தேவன் எதை கட்டளையிடுகிறார்? ஆமணக்கு செடியை வளருவதற்கு கட்டளையிடுகிறார். நீங்க நல்லா பாருங்க, ஆமணக்கு செடியை வளர சொன்னது யாரு? தேவன். எவ்வளவுன்னு பாருங்க, ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு துன்பப்படுத்தலான்னு பாருங்க. நம்ம நல்லா இருப்போம் வாழ்க்கையில, திடீர்னு யாராவது ஒருத்தரை கொண்டு வருவார். இல்ல திடீர்னு என்ன செய்யும், ஒரு மனுஷன் வருவான், நல்ல பாயாசமா பேசுவான், ஐயோ சூப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிப்போம் இல்லையா? கடைசியில் அதுதான் என்ன செய்யும், நம்ம வேலையே நம்ம தலையில கால் எடுத்தா தான் வைக்குங்கிற மாதிரி ஒரு செடி என்னாச்சு, அருமையா வளர்ந்துச்சு. இவனுக்கு பார்க்க சப்பா, தேவன் கட்டளையிட்டது நிழலாக இருக்கிறது, மகிழ்ச்சி. இப்ப தேவன் மறுபடி சூரியனுக்கு கட்டளையிடுகிறார். சூரியனுக்கு கட்டளையிடுகிறார். சூரியனுக்கு கட்டளையிட்டு அது என்ன செய்யுது, இதை பட்டு போக செய்கிறது இல்லையா? அதோட முடிச்சுக்கல, மறுபடி காற்றுக்கு கட்டளையிடுகிறார். உஷ்ணமான காற்று அவன் மேல் வீசுகிறது. இப்ப அவன் கடுப்பாயிட்டான். ஒரு மரத்தை வளர வச்சிங்க, நிழல் வந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டேன் இல்லையா? திடீர்னு என்ன பண்ணீங்க, சூரியன் வந்தாச்சு இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு, இது பட்டு போயாச்சு. இப்ப என்னாச்சு, காற்று வந்தாச்சு. வாசிங்க அதை. மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கதை பார்க்கலும் சாகிறது நலமா இருக்கும் என்றான். பாருங்க, தேவ சமூகத்துல ஒரு 3 வேலையை பண்றாரு. முன்ன ஆமணக்கு செடிக்கு கட்டளையிட்டாரு, ரெண்டாவது என்ன பண்ணிட்டாரு, பூச்சிக்கு கட்டளையிட்டாரு. ஆமணக்கு செடி போச்சு. அடுத்து என்னாச்சு, வெயிலே கீழே இருந்த காத்து, உஷ்ணமான காற்று வந்துச்சு இல்லையா? இப்ப தேவ சமூகத்தில் தேவனுடைய விருப்பம் இல்லாம எங்கேயோ போய் இருப்பீங்க இல்லையா? அங்க நிறைய விஷயம் கிடைச்ச மாதிரி இருக்கும். தேவ சமூகத்துக்கு விலகுற போது நிறைய விஷயம் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா கிடைச்சதெல்லாம் காணாம போயிடும் இல்லையா? என் தேவன் தான் ஒரு காணல் நீரை போல் அது எல்லாத்தையும் கட்டளையிடுகிறார். ஆனா அது என்ன செஞ்சிருது, மறைஞ்சு போயிருது. அப்ப தேவ சமூகத்தை விட்டு விலகுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை என்ன பண்ணணும், யோசிக்கணும். இங்க வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் இன்னைக்கு தேவ சமூகத்தில் எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணீங்க, தேவன் கொடுத்த நேரத்தில் அதை செய்யறது இல்ல, உங்க விருப்பப்படி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்கள் தேவனையும் காண முடியல, உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யல, எதுவுமே நடக்கல. இப்ப யோனாவுக்கு என்னதான் வரும், நம்மள மாதிரி எரிச்சல் தான் வந்துச்சு. யோனாவுக்கு என்ன வந்துச்சா, எரிச்சல். அதுக்கப்புறம் யோனாவை பத்தி எங்கேயாவது வாசிச்சிருக்கிறீங்களா? எரிச்சலோடையே முடிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கை. இன்னைக்கு பலர் தேவ சமூகத்துல எரிச்சலோட உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். யார் மேல எரிச்சல், தேவன் மேல எரிச்சல், சபை மேல எரிச்சல், ஊழியர் மேல எரிச்சல். காரணம் என்ன, எதுவுமே நடக்கல இல்லையா? வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். இப்ப தேவன் கேட்கிறாரு, எரிச்சலா இருக்குது நல்லதானு. அவன் ஒரு பதில் சொன்னான் பாருங்க, சாகிற வரைக்கும் எரிச்சலா இருக்குது நல்லதுதான் அப்படின்னு. இப்ப பல பேர் இங்க சாகிற வரைக்கும் எரிச்சலை விரும்பி பெற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறீர்கள் இல்லையா? அப்ப நம்ம தேவ சமூகத்தில் ஒன்றை புரிந்து கொள்ளணும். எப்ப தேவன் உங்களை கூப்பிடுறாரோ அப்ப அது செய்ய நம்ம இடத்துல என்ன இருக்கணும், பொருள் இருக்கணும், எண்ணெய் இருக்கணும் இல்லையா? எண்ணெய் இருந்துச்சு, மரியாள் போய் என்ன பண்ணாங்க, ஊற்றினாங்க. இப்ப நிறைய பேர்கிட்ட எண்ணெய் இல்லை. 10 கன்னிகைகள் தேவனை பார்ப்பதற்காக என்ன பண்ணாங்களா, புறப்பட்டு போனார்கள். அதுல எத்தனை பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி அற்றவர்களாக இருந்தார்கள். பாருங்க, புத்தி இல்லாதவன்ட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். புத்தி இல்லாதவன்ட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் வருகிறார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டது. இப்பதான் இவன் என்ன பார்க்கிறான்,
எங்களுடைய தீவெட்டிகள் அணைந்து போகிறது, உங்களிடத்திலிருந்து கொஞ்சம் எண்ணெயை தாங்க. இவனை நம்ப கூடாது. ஏன்? ஒழுங்கா எரிஞ்சிட்டு இருப்பீங்கல்ல, உங்களையும் உள்ள போட மாட்டான். உங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தாங்கன்னு கேட்டு நீயும் போவேனா நானும் போவேனான்னு மாத்தி விட்டுருவான். அதனால அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாங்க. அந்த அஞ்சு கன்னிகைகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? யார் விற்கிறார்களோ அங்க போய் வாங்கிக்கோங்க, நான் விற்கிறதுக்கு வரல இல்லையா, நான் தேவனுக்கு கொடுக்க வந்திருக்கேன். என்னுடைய தாளந்தை நான் விற்பதற்காக கொண்டு வரவில்லை, இந்த எண்ணெயை நான் விற்பதற்காக கொண்டு வரவில்லை. அங்க சீஷர்கள் என்ன சொன்னாங்க? இந்த எண்ணெயை விற்றிருந்தால் தரித்திரருக்கு உதவி இருக்கலாமே, நான் விற்கிறதுக்கு கொண்டு வரல. என்ன நான் எதுக்கு கொண்டு வந்திருக்கேன்? தேவனை மகிமைப்படுத்த கொண்டு வந்திருக்கேங்கிறனால இந்த புத்தி உள்ள கன்னிகள் என்ன பண்ணாங்க? தேவனோடு போனாங்க. மற்றவங்க என்ன பண்ணாங்க? எண்ணெய் வாங்க போனாங்க. இங்க பல பேர் தேவன் வருகிற போது எண்ணெய் இல்லை இல்லையா? தேவன் இருக்கிற போது யாரு கையில எண்ணெய் இல்லை? யாக்கோபனுடைய தாயாகிய மரியாளுடைய கையில என்ன இல்ல? எண்ணெய் இல்ல. மத்தேலனா மரியாள் இடத்துல என்ன இல்ல? எண்ணெய் இல்ல. சலோமி இடத்துல என்ன இல்ல? எண்ணெய் இல்ல. ஆனபடினால் என்ன இல்ல? தேவனை காண முடியல. அப்ப எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவ சமூகத்துல போக முடியும். இது தேவன் இல்லாத பிறகு அங்க போய் எண்ணெயை வாங்கிட்டு வந்தா என்ன, வரலன்னா என்ன? இப்ப என்ன கையில வந்த பிறகு தேவனை தேடுறது. தேவன் என்ன சொன்னாரா? நான் உங்களை அறியேன் என்று சொன்னதாக வேதம் சொல்கிறது. அருமையான தேவச்சனமே, 2 பேருமே தேவனுக்கு ஊழியம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேருமே தேவனுக்காக தான் வந்தாங்க. யார்? இந்த மரியாளும் சரி, அந்த 3 பேருமே சரி. ஆனால் இங்க நேரம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. தேவனை காண வேண்டும், அதுக்கு ஒரு நேரம் இருக்கு. உங்க நேரத்தில் நீங்க தேவனை பார்க்க முடியாது. தேவன் கொடுக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? தேவனை பார்க்க முடியும். அப்படின்னா நம்ம எதுக்கு பழகணும்? தேவ சமூகத்தில் உட்காரக்கூடிய அந்த பக்குவம் வேணும்.